அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட இருக்கிற சூழல்ல முதல்வர் விஜய் அவர்களினுடைய டெல்லி பயணம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. காரணம் என்ன அப்படின்னா, பிரதமர்கள் சந்திச்சு இவர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். டெல்லிக்கு போறதுனால அங்க வேற யாரெல்லாம் சந்திக்க போறாரு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஸோ ஆரம்பத்துல என்ன அட்டவணை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, முதல்ல பிரதமரை போய் பாக்குறாங்க. அதற்கு அப்புறமா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பாக்குறாங்க. அதற்கப்புறமா அமித்ஷா அவர்களை பாக்குறாங்க. அப்படியே அதற்கு பின்னாடி சோனியா காந்தி, ராகுல் காந்தி அப்படின்னா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், முடிஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஷெடியூல் சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்க பிரதமர் மோடி அவர்களையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தான் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. அதுலயுமே பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட அரை மணி நேரம் முதல்ல கேட்டிருக்காங்க டைம், அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு. ஆனா பிரதமர் அவர்கள் மொத்தமாவே 4 நிமிடங்கள் தான் நேரமே ஒதுக்கி இருக்கிறாரு. அதுலயும் அந்த கோரிக்கைகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பி போயிட்டாரு. ஸோ அங்கேயுமே அந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு பிரயோஜனமான வகையில இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அவர்கள் ரொம்ப அப்செட்டா இருக்கிறார் அந்த சந்திப்பின் மூலமாக. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய சிக்கல்களை எடுத்து பேச வேண்டிய இடம் அது. இப்போ அடுத்து அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எந்த விதமான சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இங்கே முக்கியமான மீட்டிங் அது பார்க்கப்பட்டுச்சு. ஸோ பிரதமரான சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வெற்றிகரமாக இல்லை. சரி, நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே சந்திச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அவர்களும் இதெல்லாம் அந்த கோரிக்கைகள்லாம் கேட்டதுக்கு பின்னாடி, குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் தொடர்றதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்குமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கிரீன் சிக்னல்லாம் கிடைக்கல. அவர்கள் நாங்கள் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் அவர்களை அனுப்பி விட்டுறாங்க. ஸோ 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன நினச்சி போனாரோ அந்த காரியம் அங்கே நடக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா பிரதமர் அவர்கள் எல்லாருக்குமே ஹெட்டாக இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டினுடைய நிதியெல்லாம் எந்த அளவுக்கு போகணும், யாரை எப்படி லாக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய நபர் அமித்ஷா அவர்கள். ஸோ அப்போ அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டபோது அங்கே அதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவர்கள் மறுத்துட்டாங்க. அமித்ஷா அவர்கள் சந்திப்பதற்கு கடைசி கட்டம் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அந்த மீட்டிங் கேன்சல் செய்யப்படுது. அமித்ஷா அவர்களும் விஜய் அவர்களை சந்திக்கல. ஸோ இப்படியாக அந்த 27ஆம் தேதி போனதுக்கு பின்னாடி 28ஆம் தேதி நடந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, 28ஆம் தேதி காலையிலே சோனியா காந்தியினுடைய ஜன்பத் இல்லத்திற்கு முதல்வர் விஜய் அவர்கள் வருவார். அங்கே ராகுல் காந்தி அவர்களே சந்திப்பாங்க. அங்கே பல விஷயங்கள் பேசுவாங்க. அந்த காங்கிரஸ் டிவிக்கு அப்படிங்கிற உறவு இன்னும் அதிகமாக வலுப்படும் அப்படிங்கிறதான் இந்த மீட்டிங்கினுடைய ஒரு சாராம்சமாக இருந்துச்சு. ஆனால் இந்த சந்திப்பும் நடக்கவே இல்லை. அதற்கான காரணம் தான் இப்போ முக்கியமான பேசு பொருளாக இருக்கு. அதாவது மத்திய அமைச்சரகத்தினுடைய செயலாளர் சோமநாதன் அப்படிங்கிற ஒரு நபர் அனுப்பிய ஒரு கடிதம் தான் இதை மொத்தமாகவே இந்த சந்திப்பையே கேன்சல் செய்யறதுக்கான அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்கு. அந்த கடிதத்தில் சொன்ன விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி சந்திக்கிறது அமித்ஷா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஒரு தகவலாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய ஒரு லாங் டேர்ம் அஜெண்டா. காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களினுடைய ஒரு பிரதான குறிக்கோள்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த இடத்துல தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலுவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலாம் அப்படி வலுவாக இல்லை. ஆனால் காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி வச்சதுக்கு பின்னாடி நீ அடுத்து வலுவடைவதற்கான காரணிகள் அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, இனி அடுத்து மாநகராட்சி கவுன்சிலை கலைச்சிட்டு ஒரேடியா நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தாவேகா அரசு நடத்த இருக்கு. அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஆனது தாவேகா கிட்ட எங்களுக்கு நீங்க 8 மாநகராட்சி மேயர்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 8 மேயர் பதவி காங்கிரஸ் கட்சி வாங்கினாங்க அப்படின்னா நிச்சயமா தாவேகா தான் இப்ப ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால எப்பவுமே உள்ளாட்சினாலே அது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அன்ரிட்டன் ரூல். கிட்டத்தட்ட அவர்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால பெரும்பாலான பகுதிகளில் தாவேகா அரசு அமைக்கக்கூடிய அந்த கூட்டணி, தாவேகா அரசு சார்பாக போட்டியிடக்கூடிய கவுன்சிலர்கள் மற்றும் பிரசிடென்ட் தான் ஜெயிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதில் பெரும்பாலான நபர்கள் காங்கிரஸ்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அடிமட்ட லெவலில் கிரவுண்ட் லெவலில் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டில். அப்போ மொத்தமாகவே காங்கிரஸ் கட்சியை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு ஒரு பயணிச்சிருக்கக்கூடிய பிஜேபிக்கு இந்த முடிவு நிச்சயமா ஒரு விரும்பத்தக்கதா இருக்க போறது இல்லை.
ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடிதத்தில் பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா, அதில் இதுவும் வந்து ஒன்று. ஸோ அந்த சோமநாதனினுடைய அந்த கடிதத்தை பார்த்ததுக்கு பின்னாடி தான் இந்த அடுத்த நாளுக்கு இருக்கக்கூடிய அந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆகுது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அங்கே விருந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க சோனியா காந்தி அவர்களுடைய வீட்டில். ஆனாலும் கூட அந்த விருந்தில் வந்து விஜய் அவர்களால் பங்கு பெற முடியலை. ஸோ அதற்கு இந்த கடிதம் தான் காரணமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் தாவேக கூட்டணி அப்படிங்கிறது மத்திய பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு கலக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்குறது தான் நம்ம நோக்கம் அப்படின்னு பாஜக ஒரு லாங் டைம் அஜெண்டாவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஊடையில வந்து தாவேக கூட்டணி வச்சதுனால மறுபடியும் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய அளவில் மீண்டு எழுந்திடக்கூடாது அப்படிங்கிறது அவர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்களுக்கான அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே சந்திப்புக்கான ஒரு பெரிய அளவுலாம் நேரம் ஒதுக்காம இல்ல மத்திய அரசாங்கம் வந்து தாவேகாவுக்கு எந்த விதமான ஒரு சாதகமான சூழலையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கான காரணமே. ஸோ இதையும் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த கோரிக்கைகள்ல ஒரு முக்கியமான கோரிக்கையா பார்க்கப்பட்டது மேகதாது அணை. அந்த விவகாரம் சார்பாக நீங்க எந்த விதமான அனுமதியும் கொடுக்க கூடாது கர்நாடக அரசுன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனா இந்த நம்ம பிரச்சனையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பாஜக அரசு அந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு தீவிரம் காட்டுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, கர்நாடக அரசு தான் தீவிரம் காட்டுது. குறிப்பா சொல்ல போனா கர்நாடகா வாழக்கூடிய காங்கிரஸ் அரசு தான் இப்ப அங்க ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க. DK சிவகுமார் அவர்கள் தான் அங்க ரொம்ப வந்து தீவிரமா விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எங்க கூட கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல, அணை கட்டியே தீர்வு நிக்கிறாப்புல. அப்ப இந்த இடத்துல இவர் போயிட்டு டெல்லியில போயிட்டு நீங்க தடை விதிங்க அணை கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்றது எந்த லாஜிக் நமக்கு புரியல. காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் உயிர் கொடுக்கறதே வந்து தாவேகா. அப்படி இருக்கும்போது காங்கிரசினுடைய கடிவாளம் வந்து விஜய் அவர்கள் கிட்ட தான் இருக்கு. நேரடியா வந்து கர்நாடகா அரசு கிட்ட மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, அப்படி நீங்க என்னுடைய எதிர்ப்பை மீறி கட்டினீங்க அப்படின்னா கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவை போறாரு அப்படின்னாலோ இல்ல அவர்களுக்குள்ள தலைவர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னாலோ இந்த பிரச்சனையை நொடிப்பொழுதில் சமாளிக்க முடியும். அது கிட்டத்தட்ட காங்கிரஸ் விசஸ் டிவிக்கு அந்த பிரச்சனை இருக்கணும். ஆனா இதையும் வந்து நேக்கா வந்து டெல்லியில கொண்டு கொடுக்கும்போது அது இன்னுமே வந்து குழப்பத்தான் ஏற்படுது. இது எப்படின்னா ஒரு அரசியல் பண்ற மாதிரி விஷயத்தை வந்து கடைசியில மக்கள் மத்தியில் கொண்டு போய் விட்டுரும். இதை வந்து நாளைக்கு பாஜக வர்சஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலா மாத்துறதுக்கான வேலைகள் தான் இது எல்லாமே. ஏன்னா நேரடியா வந்து விஜய் அவர்கள் நினைச்சாரு அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட பேச முடியும். அதுதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் இது வந்து ஒரு மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவா தான் இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாம அணை கட்ட விடமாட்டோம் அப்படிங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. இந்த முழுக்க முழுக்க முயற்சி எடுத்து கட்டியே ஆகணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது கர்நாடக மாநில அரசு தான். இப்போ விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த பக்கம் தான் இருக்கணும், அதுதான் சரியானது. ஸோ விஜய் அவர்களுடைய டெல்லி பயணத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இவர் எதிர்பார்த்து போன எதுவுமே பெரிய அளவுல கை கொடுக்கல, நடக்கல அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ டெல்லியோட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறது இல்ல அவர்களோட ஒரு ஒத்திசைவா போறது அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து தேவைதான். அதை வந்து ஒரு மறைமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும் ஒரு பக்கம். அதெல்லாம் இருந்தாலுமே நிதி பகிர்வு அப்படிங்கிறதுல சண்டை போட்டு வாங்குற அளவுக்கு இங்க துணிச்சல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்கள்கிட்ட ஒரு நல்ல இணக்கமான ஒரு போக்கு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்திடும். காரணம் என்ன அப்படின்னா இப்ப விஜய் அவர்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது மகளிருக்கு 2500 ரூபாய் மாதம் மற்றும் 6 சிலிண்டர்களுக்கான தொகை வருடத்திற்கு, அப்புறம் தாய்மாமன் சீரு, இலவச பேருந்து தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு எக்கச்சக்கமான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க தாவேகா அரசு. தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க இல்லையா. அப்ப அதெல்லாமே வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு பெரிய தொகையை வந்து வருடம் வந்து தேவைப்படும். அப்ப இவர்கள் பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஆகணும். இப்ப இந்த விஷயங்கள்லாம் பட்ஜெட்ல அவர்கள் சொல்லல அப்படின்னா அப்ப கண்டிப்பா அடுத்த ஓராண்டுக்கு இந்த நலத்திட்டங்கள் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப அது இன்னுமே அரசாங்கத்திற்கு மீது ஒரு எதிர்மறையான போக்கை வந்து ஏற்படுத்தும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இப்பத்துல இருந்தே பில்டாக ஆரம்பிச்சிடும். நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இது மக்கள் மத்தியில் எடுபடவும் செய்யும். ஏன்னா இது தாவேகாவினுடைய தெளிவான வாக்குறுதிகள் தான். அப்ப அடுத்த ஓராண்டுக்கு கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்துடும். அதனால இதை நம்ம இந்த ஆண்டுல இருந்தே ஒரு சில திட்டங்களை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இதுல கண்டிப்பா நமக்கு தேவை. அவர்கள் கிட்ட இருந்து நமக்கு வந்து வரி பகிர்வு கண்டிப்பா நமக்கு வந்து சரியான முறையில் கிடைச்சா மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். அதனால அங்க ஒரு நல்ல டேர்ம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நிதியமைச்சர் அவர்கள்லாம் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினது. ஆனா விஜய் அவர்கள் இப்ப எடுத்திருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடு அப்படிங்கிறது மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ முழுமையா வந்து விஜய் அவர்களால காங்கிரஸ் பக்கம் நின்று ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கு எதிராக இங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கான நிதியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர் ஸ்டாண்டு வந்து எடுக்க முடியல. அதே சமயத்துல காங்கிரஸ் நமக்கு வேண்டாம், நாம வந்து தனியாவே இருந்துக்கலாம், நம்ம வெற்றி பெற்றதுக்கான காரணமும் வந்து நம்ம மட்டும்தான், காங்கிரஸினுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் பெரிய அளவில் இல்லை,
இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு தாவேகா வந்து ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டில் வந்து நிலையான ஆட்சியை கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கும் ஒரு இன்றியமையாதெல்லாம் கிடையாது. அவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்களை வச்சு ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ காங்கிரஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் விஜய் அவர்களால் எடுக்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இப்போ தாவேகா அரசு மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் இல்லையா, கேரளாவில் வந்து விஜய் அவர்களை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம், இன்னும் பல மாநிலங்களில் வந்து விஜய் அவர்களினுடைய அந்த கூட்டணியை வச்சு நாம வந்து ஒரு பெரிய அளவில் சீட்டுகள் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். அதற்கும் முழுசா வந்து விஜய் அவர்கள் ஒத்து போகல, அது போறதுக்கான திட்டமும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்து பதவியேற்கும் போது ராகுல் காந்தி வந்திருக்காரு. ஆனா கேரளாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதீசன் அவர்களினுடைய பதவியேற்புக்கு விஜய் அவர்கள் போகல. அதுக்கு என்னதான் காரணம் சொன்னாலும் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து காங்கிரஸ் கட்சியை பெரிய அளவு வளர்க்கறதுக்கோ இல்ல காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி விஜய் அவர்கள் செயல்பட விரும்பல அப்படிங்கிறதான் உண்மை. அதையும் தாண்டி அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கு நேரம் மறுத்த அதே நாளில் தான் கிட்டத்தட்ட கேரளாவினுடைய முதல்வர் சுதீசன் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. அப்ப அவர்கள் ரெண்டு பேரும் சந்திக்க நேரம் இருக்குது, தமிழ்நாடு மட்டும் சந்திக்க நேரம் இல்லையா அப்படிங்கிறதும் விஜய்க்கு வந்து ஒரு கூடுதல் அப்செட் சொல்ல போனா. ஸோ அப்போ இப்படிதான் அந்த காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற அரசியலுக்குள்ள இப்போ தாவேகா வந்து மாட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி வந்து அவர்கள் மீண்டு வரப்போறாங்க, இல்லை என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பிஜேபி இருக்கக்கூடிய பயம் எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சி சில சீட்டுகளை ஜெயிக்கிறது இல்லை, அது ஒரு கட்சியா வந்து வலுவடைகிறது தான் பிரச்சனையே. தாவேகா வந்து காங்கிரசினுடைய ஆதரவை வாங்கினதுல கூட சிக்கல் இல்லை. ஸோ ஆட்சியில பங்கு கொடுத்தது, அவர்களை வந்து ஒரு அடிமட்ட அளவில் வந்து வளர்த்து விடுறது அப்படிங்கிறது தான் பாஜகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் சமாளிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் தான். ஸோ என்ன முடிவு எடுக்கிறாங்க, அடுத்து வரப்போற பட்ஜெட்ல என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்க போறாங்க, அதற்கு மக்கள் எந்த மாதிரியான தீர்ப்பை சொல்ல போறாங்க, இது சரியானதா இல்லை ஏன் நீங்க இன்னும் கொடுக்கலன்னு கேட்க போறாங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட இப்பவே வந்து அந்த பழைய 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு, எடப்பாடி அவர்கள் 2000 கொடுப்பேன்னு சொன்னாரு, ஒருவேளை அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, நீங்க ஏன் டிலே பண்றீங்கன்ற கேள்வியும் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் வந்து அவர்கள் பண்ணாங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாங்களோ இல்லையோ, தேர்தலுக்கு பின்னாடி அந்த திட்டங்கள்லாம் நீங்க எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மக்கள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ மக்கள் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க, யாருமே இப்போ வந்து போராட்டத்தில் குதிக்கல, எங்களுக்கு நீங்க எப்போ சொன்னதெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தில் குதிக்கல. ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதற்குள்ள இதை அவர்கள் நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஆனால் அதற்கு வந்து நிதி அவசியம். 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இன்னும் கூடுதலா கடன் வாங்கி பண்ணாங்கன்னா அதுவும் விமர்சனத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டிற்கான ஒட்டுமொத்தமாக வருடம் கட்டக்கூடிய அந்த வட்டியும் வந்து அதிகரிக்கும். 70,000 80,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கும்போது அது இன்னுமே கூடுதலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது எல்லாமே வந்து தமிழக அரசு தாவேகா அரசு எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.